ஒரு மனிதன் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபோன்ல இருந்து அவனுக்கு நெருக்கமானவர்களுக்கு பலமுறை ஃபோன் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? 1950ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16ஆம் தேதி பிறந்தவர் தான் சார்லஸ் ஈபெக். இவர் கலிஃபோர்னியா மாகாணத்தில் பிறந்தவர். இவர் டெல்டா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஏஜெண்டாக பணிபுரிந்து வந்திருக்கிறாரு. இவருக்கு திருமணமாகி விவாகரத்தானதுனால பார்த்தீங்கன்னா வேறொரு பொண்ணை காதலித்து வந்திருக்கிறாரு. அவங்களும் சார்லஸை காதலிச்சிருக்கிறாங்க. அவங்க பேர் ஆண்ட்ரியா. அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேன் நியூஸ் அப்படிங்கிற ஏர்லைன்ஸ் ஒரு கம்பெனி இருக்குது. அங்கே வேலை கிடைச்சாதான் பார்த்தீங்கன்னா சார்லஸும் ஆண்ட்ரியாவும் ஒன்றா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக சார்லஸ் அந்த இடத்துக்கு நேர்காணலுக்கு போகிறாரு, அதாவது இன்டர்வியூ போகிறாரு. அப்போ மெட்ரோ ரயிலில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பயணம் செய்கிறாரு. அந்த பயணம் செய்கிற அந்த மெட்ரோ ரயிலில் பார்த்தீங்கன்னா 225 பேர் இவர் கூட பயணம் செய்கிறாங்க. அப்படி பயணம் செய்து கொண்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ ரயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எதிராகவே ஒரு ட்ரெயின் வந்துடுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விபத்தும் நடக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேயே மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் விபத்தாகவும்